ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் பிதாவின் சித்தம் செய்கிறவன். அப்படியானால் தேவ சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் நாம் தேவ சித்தத்தின்படி செய்வதில்லை, மாறாக மாம்ச சித்தத்தின்படி புருஷ சித்தத்தின்படி நாம் செய்கிறோம். நீங்க அநேக காரியங்களை வேதத்தில் மையமாக வைத்து பார்ப்பீர்களேயானால் நோவா, ஆபிரகாம், மோசே, தாவீது, இப்படி பல பரிசுத்தவான்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இவங்கெல்லாம் தேவ சித்தத்தை அறிந்து செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனா தேவ சித்தத்தை கேளாமல் செய்து தோல்வி அடைந்தவர்கள் இந்த வேதாகமத்திலே அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறார்கள். நீங்க அந்த வேதத்திலேயே நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை பார்த்தீர்களேயானால் காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்துல ஒவ்வொரு மனிதனாய் திருப்பி பார்க்கும் பொழுது தேவ சித்தம் செய்யாத ரெகோபியாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய மனிதர்கள் தேவ சித்தத்தை அறியாமல் செய்தார்கள். ஆனால் சில தேவ சித்தத்தை அறிந்து செய்தவர்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். நாம ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் அவர் சித்தமாய். ஒரு முறை நானும் என்னோடு கூட சேர்ந்து இன்னொரு ஊழியர் அவரும் இணைந்து நாங்கள் ஒரு 40 நாள் உபவாசிக்கும்படி தீர்மானித்து அதற்காக தேவனிடத்துல கேட்டு ஆண்டவர் எங்களோடு கூட திட்டமாய் பேசின பின்பு அந்த உபவாசத்தை நாங்கள் போட்டோம். ஒரு 40 நாள் உபவாசம். அப்ப நாங்கள் இந்த உபவாசத்தை போட்ட பொழுது ஃபுல் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு வேளை கூட சாப்பாடு கிடையாது. 3 வேளை எங்களுக்கு ஒரு வேளை எங்களுக்கு கஞ்சி கொடுப்பாங்க. கஞ்சினா வெறும் தண்ணி, அரிசி இல்லை, அதில் ஒரு பருக்கு இருக்காது, வெறும் அந்த சோறு வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணி. ஒரு கிளாஸ் காலையில், ஒரு கிளாஸ் காஃபி, அதோட நைட்டு ஒரு கிளாஸு டீ, அவ்வளோதான். எங்களுக்கு நடுவில் தண்ணி வேணும்னா பச்சை தண்ணி தான் குடிக்கணும். நாங்கள் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டோம், வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டோம், வெளியில் ரொம்ப போக மாட்டோம். அப்படியே நாங்கள் எங்கேயாவது வெளியில் போக வேண்டியதாக இருந்தால், முக்கியமான விஷயமாக இருந்தால், நாங்கள் அதற்கேற்றபடி நாங்கள் பிளான் பண்ணி போவோம். ஆனால் அங்கே எங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாது. அப்போ நாங்கள் ஒரு உபவாச ஜெபத்திற்கு ஒரு பெரிய ஊழியக்காரர்களுக்கு அறிமுகமான ஒருவர் வருகிறார். அவரை சந்திப்பதற்காக நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் அங்கே ஜெபிக்க போன பொழுது அந்த கூட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அதனால் நாங்கள் ஜெபிக்க போய் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஊழியக்காரர் என் கூட இருக்கிற ஊழியக்காரருக்கு ரொம்ப நெருக்கம். அதனால் என் கூட இருந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, நாங்கள் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு அந்த மூத்த ஊழியக்காரர் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு யார் சொன்னா 40 நாள் போட சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? நாங்கள் சொன்னோம், கேட்டோம். ஆண்டவர் போட சொன்னார். ஆண்டவர் இப்படிதான் நீங்க இருக்கணும்னு சொன்னாரா? சொன்னாரு.
அப்புறம் அவரு எங்களுக்காக ஜெபித்தார். ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா பேசினார். ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, இது தேவ சித்தத்தின்படி தான் நீங்க போட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க ஜெபிக்கும் பொழுது தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதனால நீங்க 2 பேரும் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தேவ தரிசனங்களுக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்தை வெளிப்படுத்தினார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியங்களை செய்ய போகிறோம். அதற்கு முன்பு நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அதான் முக்கியம். ஆண்டவர் நோக்கி நான் பார்த்து ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இதை செய்ய போறேன், நான் அப்படி செய்ய போறேன், அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. ஆண்டவர் சொல்லாத ஊழியங்களை செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லாத பகட்டான ஊழியங்களை செய்கிற எத்தனையோ கூட்டத்தார் இருக்கிறாங்க. நான் வால்பாறை என்ற ஒரு பட்டணத்துல ஊழியத்திற்காக நாங்கள் போயிருந்த பொழுது, அதே காலகட்டத்தில் நான் ஊழியத்திற்கு போன 98வது வருடம், 1998வது வருடம் நான் அங்கே ஊழியத்துக்கு போயிருந்த காலகட்டம். அதே காலகட்டத்தில் நான் போய் ஊழியத்திற்கு போய் ஊழியம் செய்த ஒரு சபைக்கு இன்னொரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் எப்படி வந்திருந்தாருன்னா, அவர் தீர்க்கதரிசி என்ற பெயரில் நல்லா சூட்டெல்லாம் போட்டு கையெல்லாம் கட்டி, அவர் பைபிளை தூக்கிறதுக்கு 2 அசிஸ்டன்ட், அவருக்கு ஷூ மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆளு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டு சொன்னதெல்லாம் பொய். அவர் சொன்னதெல்லாம் பொய். மக்கள் சொல்றாங்க அவர் வந்தாரு, சொன்னதெல்லாம் பொய். ஆனா தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காண்பித்துக் கொண்டார். தேவ சித்தம் இல்லாமல் அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் அதற்கு பின்பு காணாமல் போய்விட்டார்கள். எனக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்படுகிற கர்த்தருடைய ஊழியம், ஊழியக்காரன், ஊழியங்கள் கட்டப்படும். நாம் அவர் சித்தத்தை அறிந்து செயல்பட பழகிக் கொள்ளணும். நானா போய் என் சித்தம் என்ன, எனக்கு என்ன, நான் என்ன விரும்புகிறேன் அதை செய்யலை. அதனால தான் 2 திட்டங்களை கொடுப்பாங்க. தேவனுடைய திட்டம் ஒன்று, நம்முடைய திட்டம் ஒன்று. அதுக்கு தான் பர்ஃபெக்ட் வில், ப்ரிமிசிவ் வில் என்று 2 வில் சொல்லுவாங்க. ஒன்று தேவனுடைய சித்தம், இன்னொன்று என்னுடைய சித்தம். நான் என்னுடைய சித்தத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய், ஆண்டவரை என்னை இப்படி நடத்தும் என்று கேட்பது. இன்னொன்று உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று கேட்பது. இன்றைக்கு நாம பணக்கார பொண்ணு வந்துச்சுன்னா, ஆண்டவரே இது உமக்கு சித்தம், அதாவது சித்தமாய் மாறுவதாக. எப்படி நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான் பையனுக்கு கிடைச்சிட்டா உடனே எப்படி ஜெபம் பண்றாங்க? அந்த பணக்கார வீட்டு பெண்ணை நாங்கள் விட்டுறக்கூடாது, உங்க சித்தமாய் மாறட்டும். அதுக்கு வேற நம்மளுக்கு அதெல்லாம் வேர்டிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான் புதுசா. உங்க சித்தமாய் மாறட்டும், இது உங்க சித்தமான்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு அறிமுகமான ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவருடைய மனைவி, அவர் சொன்னாரு, என் மனைவிய நான் பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்டோம். பூமுடித்தல் என்று சொல்லுவாங்க, அதை பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணிட்டாங்க பெரியவங்களாம் சேர்ந்து. இந்த பெண்ணை நிச்சயம் பண்ண அடுத்த வாரம் அந்த பட்டணத்துல பெரிய பணக்கார டாக்டர், அந்த பெண்ணும் டாக்டர், அவங்க வராங்க இவரை மாப்பிள்ளை கேட்டு. அவங்க தகப்பனார் ரொம்ப நீதிமான், அதாங்க நீதிமான். அவர் சொன்னாரா, அவளை வந்து உட்கார வச்சு, எல்லாம் வந்துட்டாங்க, வந்து தம்பி பிடிச்சிருக்கு, அவரை தான் என் பொண்ணுக்கு கேட்க வந்திருக்கோம், கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படிலாம் பேசுகிறாங்க. பெரிய கோடீஸ்வரில் வருது. இவர் கூப்பிட்டு அவங்க அப்பா, இந்த சகோதரருடைய அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் சொன்னாரா, என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்து முடிச்சிட்டேன். அவர் சொன்னா, என்ன பிரதர் கட் பண்ணிருங்க, நாம அந்த பொண்ணை கட் பண்ணி தள்ளி விட்டுருங்க, நம்ம பொண்ணை. இவர் சொல்றாரு, எனக்கு ஆசைதான், டாக்டர் பொண்ணாச்சே அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் வாக்கு கொடுத்து விட்டேன், அதுதான் தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நான் செயல்பட விரும்பவில்லை.
தயவு செய்து நீங்கள் கிளம்புங்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால பெரிய பகைகள் உண்டாச்சு. அவர் அதெல்லாம் பத்தி கவலைப்படலை. ஆனா கர்த்தர் பாருங்க, அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, என் மனைவி, அவளை நான் திருமணம் செய்த பின்பு நான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன். ஆனால் அந்த டாக்டர் திருமணம் செய்திருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்குமோ தெரியாது. இதுதாங்க தேவ சித்தம். பெரிய கோடீஸ்வரர். கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு தேசத்தில் அவர்கள் நல்ல வாழ்க்கையில் இருக்கிறார்கள், நல்ல வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை தேடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உங்க சித்தம் செய்யணும், என் விருப்பம் இல்லை, என் காரியம் இல்லை. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, தேவ சித்தத்தை தேடுங்க. அந்த பொண்ணு டபுள் டிகிரி முடிச்சிருக்கணும், 4 டிகிரி முடிச்சிருக்கணும், 5 டிகிரி முடிச்சிருக்கணும், சுண்டனா ரத்தம் வரணும். தேடாத. கர்த்தருடைய சித்தத்தை தேடினால் அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை தேடுங்க, பெரிய காரியங்களை அவர் நிச்சயம் செய்வார். ஆமென்.